ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு வாழைக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து வீடியோவுக்காண்டி 2 வாழைக்காய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் 2 வாழைக்காய் சேர்த்து எடுத்துக்கிடுவேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் போட்டுக்கணும், இல்லாட்டி கருப்பாயிடும். அதுக்காண்டி தான் தண்ணியில் போடுறது. இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அது வந்து நல்லா ஒரு ஆவி வந்து ஒரு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வர்றப்போ வந்து நம்ம வச்சுருக்க வாழைக்காயை கழுவி அதில் போட்டுக்கலாம். இப்போ வாழைக்காயை போட்டாச்சு. இது வந்து அரை வேக்காடு வந்தால் போதும். நம்ம பொரிக்கிறதுனால ரொம்ப வெந்துருச்சுன்னு சொன்னால் குழஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து பக்கோடா போட முடியாது. அதனால் ஒரு அரை வேக்காடு வரட்டும். பார்த்தீங்களா, இப்போ வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ அதை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து காரங்களை வந்து அதிகமாக சாப்பிடாதுங்க, அதனால் வந்து அளவாக போட்டிருக்கேன். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம். உப்பு வந்து நம்ம காயோடையே போட்டு வேக வச்சதுனால உப்பு தேவையில்லை. கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் மஞ்சள் பொடியை கூட போட்டு வேக வச்சுக்கலாம். அது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பெரட்டி விட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எல்லாத்தோடையும் கலக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுமேவும் இதை ஒன்றொன்னா போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒன்றொன்னா போட்டுட்டு ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுமே அதை வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இது மாதிரி போட்டு பெரட்டி எடுத்தோமாக்கும் நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம். நீங்கள் வெஞ்சனத்துக்காண்டி, நாங்கள் வந்து வெஞ்சனத்துக்காண்டி தான் கொடுக்குறேன். பாருங்கள், சாப்பிட்டா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி வாழைக்காயில் வேறு என்ன டிஷ் செய்யலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.